வணக்கம், நான் டாக்டர் பிரியதர்ஷினி, பொதுநல மருத்துவர். யூஸ்வலா ஒரு கிளைமேட் சடனாக மாறும்போது, அதாவது சம்மர்லேருந்து வின்டர் வந்தாலோ இல்லைன்னா நார்மல் டெம்பரேச்சர்லேருந்து சடனாக ரைஸ் ஆனாலோ ஏதோ ஒரு வைரல் அவுட் பிரேக் வரத்தான் செய்யும். இந்த தடவை அன்யூஷுவலாக சம்மர் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு நம்ம லூஸ் மோஷன் அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்குறோம். அது நம்ம கொலோக்கியலாக சொல்லணும்னா ஃபுட் பாய்சனிங்னு சொல்லலாம். பட் நாட் ஆல்வேஸ் ஃபுட் பாய்சனிங். குழந்தைங்களுக்கு ரொம்ப காமனாக வரும், அதை வைரல் கேஸ்ட்ரைன்டைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். பட் இந்த தடவை அன்யூஷுவலாக அடல்ட்ஸ்க்கு நிறைய பேர் பார்க்குறோம். அதாவது 18 வயதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு லூஸ் மோஷன் பார்த்துட்டு இருக்கோம் லாஸ்ட் 1 to 1.5 months. எஸ்பெஷலாக ரொம்ப வயது முதிர்ந்தவர்கள் 60 வயசுக்கு மேலே இருக்கவங்கலாம் பார்த்தோம்னாக்கா ஒரு தடவை 2 தடவை லூஸ் மோஷன் போனாலே ரொம்ப டயர்டாயிடுறாங்க. டெம்பரேச்சரும் ரொம்ப ஜாஸ்தியாக வெளியில் இருக்கிறதுனால சீக்கிரமாக அட்மிஷனுக்கும் வந்துடுறாங்க. இந்த மாதிரி நம்ம 10 பேஷண்ட் ஒரு நாளைக்கு பார்த்தோம்னா 2 பேருக்கு லூஸ் மோஷன் இருக்கு. இது ப்ரிடாமினெண்ட்டாக எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா வாட்டர் கண்டாமினேஷனால தான் வரும். வைரஸ்னால அந்த வைரல் கேஸ்ட்ரைன்டைட்டிஸ்ல நிறைய வகையான வைரஸ் இருக்கு. என்ன மாதிரி தொந்தரவுலாம் கொடுக்கும் அப்படின்னாக்கா, எல்லாருக்கும் ஃபீவர் வரணுன்றது அவசியமே இல்லை. சில பேருக்கு வெறும் பாடி பெயின் மட்டும் இருக்கும், தசைகள் எல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும், பசியே இல்லாத மாதிரி இருக்கும். சில பேருக்கு வாமிட்டிங் இருக்கலாம், சில பேருக்கு வெறும் லூஸ் மோஷன் மட்டும் இருக்கலாம். ஸோ அந்த லூஸ் மோஷன் போகிறதும் பார்த்தீங்கன்னா வயிறு வலிச்சு மோஷன் போகிற மாதிரி இருக்கும். நிறைய நாள் பிளட் எல்லாம் கலந்துருக்காது. பிளட் எல்லாம் கலந்துருந்தாலே கொஞ்சம் சிவியர் இன்ஃபெக்ஷன் அர்த்தம். இது தாண்டி சில பேஷண்ட்ஸ் டைஃபாய்டும் நம்ம பார்க்குறோம். ஸோ டைஃபாய்ட்லாம் வருது அப்படின்னாக்கா ரொம்ப முக்கியமான நம்ம டயட் அட்வைஸ் கொடுக்குறதோ இல்லைனா எத்தனை நாளைக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணுன்றதையும் நம்ம பார்த்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப வயது முதிர்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சீக்கிரமாக சோடியம் பொட்டாசியம்லாம் குறைஞ்சிடுது. அதனால ஒரு ட்ரௌசினஸ், பிபி ட்ராப் ஆகிறது, அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே அட்மிஷன்ஸ் பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ இந்த சீசன் அன்யூஷுவலாக ஹாட்டாக இருக்கிறதுனால நம்ம டிராவல் பண்ணும்போதோ இல்லைன்னா வேற ஒரு இடத்துக்கு போய் தங்கும் போதோ சாப்பாட்டு தண்ணி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். பால் கூட நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி லூஸ் மோஷன் வந்துருச்சு, அடுத்து நீங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, வைரஸ் காய்ச்சல்னால வரதா இருந்தா 48 மணி நேரத்துல ஜென்ரலா ரெக்கவர் ஆயிரும். நிறைய ஃபீவர் வராது. அது வீட்லயே பார்த்தோம்னாக்கா உப்பு கலந்த மாதிரி, சோடியம் பொட்டாசியம் ரெண்டுமே கலந்த மாதிரி ஒரு இளநீரோ இல்லைன்னா 1 டம்ளர் லெமன் ஜூஸ்ல 1 ஸ்பூன் ஆஃப் சுகர், 1 pinch ஆஃப் சால்ட், இது ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷனுக்கு ஈக்குவல். இல்லை எலக்ட்ரால் கிடைக்குது, ஓஆர்எஸ் லிக்விடே கிடைக்குது அப்படின்னா அதுவும் எடுத்துக்கலாம். ப்ராப்பராக ஹைட்ரேட் பண்ணி சோடியம் பொட்டாசியம் பேலன்ஸில் வச்சிருந்தாலே முக்கால்வாசி நேரம் பிரச்சனைகளை தவிர்த்திடலாம் நம்ம. இதை தாண்டி காய்ச்சல் நிறைய வருது, மோஷன் கண்ட்ரோலே ஆகலை, பிளட்டு கலந்து வருது, சளி மாதிரி வருது, ரொம்ப வயிறு அதிகம் வலிக்குது, ரொம்ப சோர்வாயிடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க மருத்துவமனைக்கு போய் டாக்டரை பார்க்கணும். இது கூட குட் பாக்டீரியா, அதாவது நல்ல பாக்டீரியா உள்ள பொருள் பார்த்தீங்கன்னா நம்மளோட தயிர், மோர், சிலர் அந்த பழைய சாதம்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் குட் பாக்டீரியா இருக்கும். அதையும் சேர்த்துட்டோம்னாக்கா குடல் கொஞ்சம் சீக்கிரமா இம்ப்ரூவ் ஆயிரும். நன்றி.